உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே, கும்பராசியும் ஷேர் மார்க்கெட்டும் ஓர் ஆய்வு. 12 ராசிக்காரர்களும் பங்கு சந்தையில் பங்காற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அதை இயக்குவதில் இருக்கிறது என்பது என்னுடைய ஆய்வின் நோக்கம். கால் நூற்றாண்டுகளாக பார்த்த வகையில் கும்பம் எப்பொழுதுமே மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு ராசிக்காரர்கள். இவர்கள் அவசரப்படுவதில்லை. மகர ராசி மாதிரி 2 ராசிக்கும் அதிபதி சனி. மகரம் பரபரவென்று இருக்கும், கும்பம் நேர்த்தியாக அமைதியாக ஒன்றை நன்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும். பங்கு சந்தையில் உங்களுடைய பங்கு என்ன? தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு எது வெற்றியை தரும்? தொலைநோக்கு பார்வையில் செயல்படக்கூடியது மட்டுமே. மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ், ஐபிஓ பங்குகளை வெளியிடும் பொழுது வாங்கி வச்சிடணும். மிக அற்புதமான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க எந்த பக்கம்லாம் உங்களுக்கு இன்ட்ராடே மேட்ச் ஆகாது. அதிகமாக சில நட்சத்திரங்கள் வேணா மேட்ச் ஆகலாம், அவிட்டம் இதெல்லாம். என்னை பொறுத்தவரை நான் உங்கள் ராசியினுடைய குணங்களோட இந்த பங்கு சந்தையை இணைக்கிறேன். ஒரு உணவை சாப்பிடும்போது கூட நீங்கள் மிக மெதுவாக ருசித்து ரசித்து உண்ணக்கூடியவர் கும்பராசிக்காரர். அப்படிப்பட்டவர் ஒரே நாளில் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வருமா? வந்தால் உங்கள் ராசிமானம் கெட்டுவிட்டது என்று அர்த்தம். இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, அது கூட ராகு வந்ததுன்னா அந்த ஒரே நாளில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங், மைக்ரோ ட்ரேடிங், இன்ட்ராடேக்குள்ளார வருவாங்க. அப்போ வரும்போது தான் தடுமாற்றத்தில் சில நேரங்களில் ஏமாந்து போகிறது. அதனால நீங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகும்? லாங் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வாங்கி போட்டு அப்படியே விட்டுருங்க, அது பாட்டுக்கு வளர்ந்து வரும். இப்போ கடக ராசி இருக்கிறாங்க, அவங்க அந்த வீடியோவில் பாருங்கள், எல்லாம் எவ்வளோ லாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. இன்ட்ராடே போகவே கூடாது. அவங்க நீங்கள் எதில் போகணும்? லாங் டைமுக்கு தான் போகணும். அதே மாதிரி சார் இன்ட்ராடே பண்ணவே கூடாதா? பண்ணுவீங்க. எப்படி? உங்களோட என்கிட்ட பிடிச்ச விஷயம், அதாவது எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 2,500 ரூபாய் தேவை, அந்த தேவையை மட்டும் நான் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவேன். அது யாருக்கு பிறந்தனா கும்பராசிக்கு தான். அதுக்கு மேலே நான் நிற்க மாட்டேங்க. அது எவ்வளவோ ஏறிட்டு போகுது. அதெல்லாம் இந்த மாதிரி வந்தவங்கெல்லாம் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள். சதய நட்சத்திரம் அடுத்தவங்களுக்கு அழகாக ஒரு பேட்டனே போட்டு கொடுத்துருவாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் அற்புதமான ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அழகாக ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல அட்வைசர். பூரட்டாதி குரு அவரெல்லாம் அழகாக எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிற வித்தைகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய். இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் டப்புன்னு வெளியில் வர்றது தான் செவ்வாய். அப்போ உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இன்ட்ராடே பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு டார்கெட்டை நிர்ணயம் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் வாட்ச் பண்ணுறதுக்கும் போயிடுறீங்க. ஆக இதெல்லாம் கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து இந்த ராசிக்காரர்களுடைய குணங்களை எல்லாம் கேட்டு அறிந்து வருங்கால சந்ததிகளுக்கு இதை அழகாக எடுத்து கொடுத்தோம்னா அவங்க வளமாக வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். ஆக கும்பம் ஸ்திர ராசி, காலபுருஷனுடைய லாபத்தை எடுக்கக்கூடியது, 11வது ராசி. அப்போ நீங்கள் உங்களை நம்பி யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அது எந்த விதமான பங்கமும் இல்லாமல் அற்புதமாக லாபத்தை எடுத்து அளவான லாபம், நிலையான லாபம், அதுதானே வேணும். ஆக உங்களிடம் பிடித்த விஷயம், நீங்கள் ஆசை வார்த்தைகளை யாருக்கும் சொல்லுவதில்லை. ஆக போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க? இவ்வளோ எதிர்பார்க்கலாம். ஒரு மாதம் 1,00,000 ரூபா போடுறீங்க, 22 நாள் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு 10லேருந்து 15க்குள்ளார எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு மேலே கிடைச்சால் லக்குன்னு நினச்சிங்கன்றீங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு உண்டான மிகச்சிறந்த காரணமாக அமைகிறது. அப்போ நீங்கள் இதோடு இல்லாமல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அது சார்ந்ததையும் மியூச்சுவல் சார்ந்த விஷயங்களையும் எடுத்து சொல்லி, ஏன்னா சனி என்றால் மந்தன்,
சனி வந்து தன்னை தானே சுற்றி கொண்டு அந்த பூமியை ஒரு டைம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. அப்போ எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட என்னோட நண்பர் சொல்லுவார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், தென்னம்பிள்ளைகளை இப்போ நான் வைக்கிறேங்க, ஒரு 10-15 வருஷம் பார்த்துன்னா மாதம் ஒரு 40-50,000 ரூபாய்க்கு காய் விழுங்க. அவர் சொன்னது மாதிரி அவர் தோட்டத்தில் பார்க்குறேன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு. அதே மாதிரி கும்பராசி அதை வளர்த்து ஆளாக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய்கள் அவர் சொன்ன மாதிரி கிடக்கு. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆய்வு. ஸ்திர ராசி, நிலையான ராசி, தொலைநோக்கு பார்வையோடு அனுப்பும். அப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஐபிஓஸ், இதுதான் உங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகும். ஆக நீங்கள் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ராஜதந்திரங்களை எல்லாம், அதாவது தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி எது மேலே ஏறும் இறங்கும் என்பதை நல்ல ஒரு அனலைஸ் பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. நீங்களாம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். ஆக உங்களுடைய பங்கு சந்தைக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு அடுத்தது யார் யாருக்கெல்லாம் வந்து நினைச்சது மாதிரி அந்த இன்ட்ராடேல வந்து பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னா, சந்திரன் கெடக்கூடாது. ராசி மானம் கெட்டு விட்டால், ராசி எப்படி சார் கெடும்? இப்போ லக்னத்தை எடுத்து இங்கே போடுங்க, கெட்டுரும். கும்ப லக்கணம், அதாவது கும்ப ராசி கடக லக்கணம். இப்போ லக்கணாதிபதியும் கெடுது, ராசி மானமும் கெடுது, அதோட ராகு சேர்க்கை. இவங்களுக்கு தான் என்ன ஆகும்? அவசரப்பட்டு, ஏன் அவசரப்படுறாங்க? இப்போ தானே சொன்னோம் கும்பராசி ரொம்ப அமைதியான ராசின்னு. லக்னத்தோடு இணைச்சோம்னா அவசரம். கடகம் அவசரம். இது மிதமான மந்தமானது, ரெண்டுக்கும் மேட்ச் ஆகாது. அந்த நேரத்தில் போய் இந்த ஜிக்ஜாக்காக இருக்கும் பொழுது நாம் இன்ட்ராடேலாம் போனோம்னா என்னாகும்? நமக்கு லக்னம் நினைக்கிறது ராசி செயல்படாது, ராசி சொல்கிறது லக்னம் கேட்காது. இதனால தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, பணத்தை வந்து நல்ல ஒரு கொள்முதல், ஒரு தங்கத்தை வாங்கி, ஒரு பாண்டை வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட பர்சனல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். பர்சனல் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது இது பாட்டுக்கு அந்த பாண்டனுடைய விலை ஏறிக்கொண்டே இருக்கும். லக்கணம், இந்த ராசி மானம் கெட்டவர்கள். அதே மாதிரி ராசி எப்படி கெடும்? ராசி எப்படி கெடும்? இந்த இடத்துல சனியை போட்டிங்கன்னா கெட்டு போயிடும். சந்திரனோட சனி சேர்க்கை. முட்டுக்கட்டை அல்லது முன்னேறுவதற்கு தடை தாமதங்கள், அல்லது நாம் நினைத்தது மாதிரி நமக்கு நடப்பதில்லை, நடப்பதை நம்மளால் ஏற்க முடியவில்லை. இது புணர்வு தோஷம். இங்கே சனி ஆட்சி பெற்றிருக்கு, அதெல்லாம் அப்புறம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் உதாரண ஜாதகத்தோட சொன்னா புரியும். ராசிமானம் கெட்டவர்கள் இந்த ட்ரேடிங்குள்ளார வராதிங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு போயிருங்க. அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, சரிங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்தில் எவ்வளோ விஷயங்கள், அதாவது மருத்துவத்தில் எந்த துறை, படிப்பில் என்ன துறை, ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான மெத்தட், பிஸ்னஸில் எந்த மாதிரி தொழில் பண்ணுறது, ஆக அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். சும்மா ஜென்ரலாக நூல்களில் சொல்லப்படாத விஷயந்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நூல்களில் பங்கு சந்தை இருக்கா, ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும் நூல்களில். ஸ்பெகுலேஷன்ஸ், கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி இந்த மெச்சூரிட்டி ஆகிறது, அதெல்லாம். ஆக இதெல்லாம் வந்து வராது. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவ ரீதியாக ஒருத்தவங்களுடைய ராசி, ஒருத்தவங்களை நம்பி பணம் கொடுக்குறோம், ட்ரேடிங் பண்ணி தரேங்கிறாரு. அப்போ அவருடைய ஜாதகத்தை நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் நம்பி ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாவது அட்லீஸ்ட் தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது, நான் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுக்கலாமா, அட்வைஸராக இருக்கலாமா, நான் அதே மாதிரி வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அமெரிக்கன் மார்க்கெட் அந்த இதில் போகலாமா, கமாடிட்டிஸ் அதில் போகலாமா, ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கி போடலாமா, இந்த ஸ்விங் ட்ரேடிங் அதில் போகலாமா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த சந்திரனால் இதெல்லாம் வந்து இயக்கப்படுகிறது. சந்திரன் தான் ட்ரேட் பண்ணுறது, லக்னம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புரியுதுங்களா? லக்னங்கிறது தீர்மானிக்கிறது, இதுதான் செயல்படக்கூடியவர். அந்த செயல்பாட்டாளர்
சந்திரன் சனி சேர்ந்து விட்டால் அவர்னால அந்த ட்ரேடிங் பண்ணுறதுல ஒரு குழப்பமும் வரும். அதே மாதிரி கேது சேர்ந்து விட்டால் இவர் ஒரு இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை, எடுத்த பிறகு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெண்டிங் அப்படியே மாறிடும். கேது சந்திரன் சேர்க்கை அது நல்ல மைனூட்டான அறிவு இருக்கும். அது கும்பராசியில் இருந்ததுன்னா கும்பகேது நல்ல மைனூட்டான அறிவு. அது அடுத்தவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி. இந்த இன்ட்யூஷன் பவரில் நீங்கள் இது மாதிரி ஆகும் இது மாதிரி ஆகும்னு சொன்னேன், உங்களுக்கே வரும்பொழுது தான் அது முடிவெடுக்க முடியாது. கேது சந்திரன் சேர்க்கை, புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திரன் செவ்வாய், இது அவசரப்படுதலை குறிக்கும். அதுவும் அவிட்டமாக இருந்து விட்டால், அவிட்ட நட்சத்திரம், சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அதில் படபடப்பு, வேகம், பதட்டம், அதில் நம்ம ஏமாந்து விடுவோம். ஏன்னா இதெல்லாம் 1 ஹவரில் ட்ரெண்டிங் தலைவிதியை மாறக்கூடியது இந்த இன்ட்ராடேங்கிறதுலாம். அதனால் இது பாருங்கள். மற்றபடி குரு சந்திரன் சேர்க்கை இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட எல்லாருக்கும் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார் குரு. குரு சந்திரன் சேர்ந்து விட்டால் இந்த இடத்துல பேராசை வராது, தேவைகள் அறிந்து செயல்பட வைக்கும், அடுத்தவங்களுக்கு உதாரண புருஷராக விளங்குவார். இந்த ட்ரேடிங் பண்ணும் பொழுது ஒரு 1 ஹவர் பார்ப்பார், அதுக்கப்புறம் இது எச்சோ கம்மியாக டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்துவார். இந்த கோல்டெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிடுவார். புரியுதுங்களா? இந்த வீடியோ எதற்காக, ராசிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ராசி தாங்க நம்முடைய சிந்தனை, மனோகாரகன், மனதை ஆளக்கூடியவன் சந்திரன். அந்த மனம் தானே உட்காந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு இஎம்ஐ கட்டணும், அந்த இஎம்ஐக்காக உள்ளார ட்ரேட் பண்ணலாம். அந்த இஎம்ஐ அளவுக்கு தான் நம்ம மைண்டு வேலை செய்யும். மாதத்துக்கு ஒரு 60,000 ரூபா இஎம்ஐ கட்டணும், அப்போ 2,500 ஒரு நாளைக்கு பண்ணணும்னு வைங்க. ஆக நம்ம ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரே நாளில் எடுக்கிறோம் பாருன்ட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் உள்ளார 5 லட்ச ரூபாய் போட்டு நம்ம ஒரே நாளில் அது 25 லட்ச ரூபா பண்ணணும்னு உள்ளே வந்தோம்னா நம்முடைய காரண அறிவு, நம்முடைய மனம், மனோகாரகனாகிய சந்திரன் அவன் கெட்டுவிட்டால் தப்பான முடிவுகளை எடுத்து அதனால் அவஸ்தைக்கு ஆளாகும். என்ன நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? என்னை பொறுத்தவரை ஒரு 1/4 நூற்றாண்டுகளாக நான் ராசியினுடைய குணங்களை அனலைஸ் பண்ணி அந்த ராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்க இருப்பாங்க, அவங்க இந்த பங்கு சந்தைக்குள்ளார வந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், இதுதான் ஆய்வின் நோக்கம். ஆக இது போன்ற இன்னும் பல 100 வீடியோக்கள் உங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. பாருங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்கள். என்று உங்கள் வாழ்வியல் ஜோதிட ஆய்வாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.